ஒரு ஹேக்கு சாம்பார் ரீமேக் ஃபார் டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா இந்த டொமேட்டோவை கேரட் சீவியில் நல்லா துருவிட்டு அதை வாணலியில் போட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டு 2 மிளகா மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ அந்த தக்காளியோட ரா ஸ்மெல்லு போகும். நல்லா போன அப்புறமா இந்த லஞ்சு சாம்பார் இருக்கு இல்லையா, அந்த லஞ்சு சாம்பாரை நம்ம இதுக்கு ரீமேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரா ஸ்மெல் போனதும் இந்த லஞ்சு சாம்பாரில் இருக்கிற என்ன காய் போட்டோமோ அதெல்லாம் எடுத்துட்டு வெறும் சாம்பாராக எடுத்து இந்த தக்காளி கிரேட்டட் தக்காளி கிரேவியில் அதை சேர்த்துடணும். அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டாக்க இட்லி சாம்பார் ரெடி. இட்லியோ டிஃபன் சாம்பார் எனிதிங், பொங்கலோ உப்புமாவோ எதுக்காக இருந்தாலும் டிஃபன் சாம்பார் ரெடி. நல்லா நிறையா கொத்தமல்லி, சாப்டு கொத்தமல்லியை அதில் போட்டுட்டோமா நல்ல வாசனை இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் நல்ல தின் கன்சிஸ்டன்சியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு என்ன அளவுக்கு, டிஃபன் சாம்பார் எப்பயுமே தின்னாக தான் இருக்கும், லஞ்சு சாம்பார் தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சியில் அதை டைல்யூட் பண்ணிவிட்டு இதை ரீமேக் பண்ணிடலாம் அந்த சாம்பாரை. இதுக்காக தனியாக ஒரு புளி பருப்பு இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. லஞ்சு சாம்பாரே, பட் அந்த காயெல்லாம் எடுத்துட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த காயெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் அந்த காயை எடுத்துட்டு இந்த கிரேட்டட் டொமேட்டோ கிரேவியில் சாம்பாரை ஆட் பண்ணிட்டா டிஃபன் சாம்பார் ரெடி. இன்றைக்கி நான் தட்டு இட்லி பண்ணினேன், தட் இஸ் ஒத்த இட்லி. அதுக்கு இந்த இட்லி சாம்பார் எப்படி என்ன யோஜனை பண்ணலான்னு பார்த்துட்ருந்தேன். இது மாதிரி சாம்பார் மீதி இருந்ததுனால கிரேட்டட் டொமேட்டோவோட இந்த சாம்பாரை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு, டேஸ்ட்டும் பிரமாதமான டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி சாம்பாருக்கோ தோசை சாம்பாருக்கோ பொங்கலுக்கோ எதுக்காக இருந்தாலும் சரி. இதுதான் இட்லி இன்றைக்கி, ஒத்த இட்லி. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சுட 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 சாம்பார், ஒரு பச்சை மிளகாவும் சேர்ந்து விழுந்துருது. இந்த சாம்பார் மட்டும் போகாது இதோட டேஸ்ட்டுக்கு. இதுக்கு மேலே நல்லா ஒரு டீஸ்பூன் நெய் விடணும். அந்த நெய் விட்டால் தான் நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த சாம்பாரில் ஒரு கடுகு தாளிச்சிக்கலாம். வேண்டவே வேண்டாம், கடுகு அந்த சாம்பாரில் இருக்கிற கடுகே போகும். மத்தியானம் லஞ்சு சாம்பாரில் இருக்கிற கடுகே போகும். நல்ல டேஸ்டி இட்லி சாம்பார் ரெடி. வேஸ்ட் பண்ணாமல் சாம்பாரை ரீமேக் பண்ணி டிஃபன் சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளியை மறக்காமல் கேரட் சீவியில் கிரேட் பண்ணி போடுங்க. அப்போ தான் அந்த ஜூஸோடு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ கடுகு தெரியறதா, கடுகு இருக்குது சாம்பாரில். ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துட்டீங்க, ஒரு லைக்கும் போட்டுடுங்களேன்.